இவரோட உழைப்பு. அவர் அண்ணனுக்கு 62 வயசாச்சு. 62 வயசு கல்யாணம் பண்ணிக்கல. இவ்வளோ பெரிய தியாகம். தூங்க முடியுமா என்னன்னே தெரியல. அப்படியெல்லாம் மீறி வர்றதை வந்து இப்படிப்பட்ட இடைநிலையில் வந்து வரக்கூடிய ஆட்கள் அவங்களோட பதவிக்காக அப்படி போட்டு உடைக்கிறாங்க. இப்போ நாங்கள் தான் தனி மெஜாரிட்டி கம்யூனிட்டி தமிழ்நாட்டில். நாங்கள் ஒரு துணை முதல்வர் கேட்குறதா, சமூகத்தின் சார்பாக கேட்குறதா இருந்தால் சொல்லுவோம். சரியாக அது வன்னியர்கள் கேட்குறதா தான் அவங்க ஒரு துணை முதல்வர். ஆந்திராவில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வேற செட்டப் சார். இன்னைக்கு விஜய் இன்னும் கட்சியோ கொள்கையில அனௌன்ஸ் பண்ணவே நாளை முதல்வர் தான் சொல்றாங்க. 1ஆம் நம்பர் துபாக்கூர் அன்னை சீமான் அவர் வந்து அவரே முதல்வர் அல்லது அவரே அதிபர் இருக்கிறார். இதெல்லாம் அவரோட ஆசை. அதை நம்ம குறையே சொல்லலை. அதுல எங்க சொல்ற யார் சொல்றா? நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? ஒரு சினிமா நடிகர் நேற்று தான் சினிமா நடிகர் துணை முதல்வர் ஆகும்போது 30 ஆண்டு கால அர்ப்பணிப்பு இருக்குது, சித்தாந்த தெளிவான சித்தாந்தம் இருக்கு. என் தலைவன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்திலிருந்து அதை இல்லை எல்லாருக்குமே ஆசை உண்டு சார். பாண்டியர் யார் பாண்டியர், தேவர்களா தேவேந்திரர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டது ஒரு முட்டா பைய கேரளாவிலேருந்து வந்து ஒருத்தர் கேட்குறியா? அவனுக்கு இந்த 2 சமூகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கு இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அது பேச பொருளாயிடுச்சா? நிச்சயம் கலவர லெவலுக்கு வந்துருச்சா? சோசியல் இன்ஜினியரிங்கு சில விஷயங்கள்ல சிதைக்காம காப்பாற்றுற தலைமை வந்து மெச்சூர்டான தலைமைன்றது அன்னை மெச்சூர்டான தலைமை. அதில் யார் திருமாவளவன் அவருக்கு எந்த கெடுதல் வந்துடக்கூடாது. இப்போ நாளைக்கெல்லாம் நாங்கள் அரசியலுக்கு வர போகும்போது எங்களுக்கே கைப்பிடிச்சி நடக்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா அவர்லாம் ஒரு உதாரணம். அமைப்பாய் திரள் புக்கை நான் படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். லாட்ரி வாங்குறதுலாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கொண்டாட்டி தாலியை கூட அத்துட்டு போய் தண்ணிடுவேன். இதை வந்து இப்போ வேலை பார்த்து உடம்பு வலிக்குதுன்றக்கா குடிப்பேன். ரொம்ப குடிக்கிறது தவறுதேன். அதை மட்டுப்படுத்தலாம். அதாவது 30% அவங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா அவங்க தனியாக நின்றுருக்கலாம்ல. எங்களை எதுக்கு விடுதலை சிறுத்தைகளை எதிர்பார்க்குறாங்கன்னு இது வந்து இட் இஸ் நாட் எ வாய்ஸ் ஆஃப் அண்ணன் திருமாவளவன். நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் அவர் வந்து உதயநிதி சொல்ல பவன் கல்யாணம் சொல்கிறாங்க. இதெல்லாம் டமால் பிக்ஸ். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லி இட் இஸ் ஏ ட்ராப் டு அண்ணே திருமாவளவன். பிக் ட்ராப். இதில் எப்படி நான் அவர் மாட்டிக்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா வணக்கம், இது அரசின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருதுசேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாராயணன். வணக்கம். இப்போ அரசியல் சூழலில் இன்னொரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் கொஞ்சம் ஆதர்சமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிங்க. அதுக்குள்ள வந்து சில உட்கட்சி பூசல்கள் நடப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. குறிப்பாக ஆதரவு வச்சு நான் பேசுகிற விஷயம் உதயநிதியை வச்சு பேசணும்னு எல்லாரும் புரிதி சொல்லப்படுறாங்க. ஆனால் அவர் என்ன, அவருடைய கட்சிகளில் சில பேர் என்ன சொன்னால், இல்லை பவன் கல்யாணத்தை சொன்னார், உதயநிதி சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடுது. சரி, இதை ஒரு கூட்டணி விஷயத்துல நீங்கள் ஒரு சமூகத்தில் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஈஸ்வலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைக்காத குடத்தை உடச்சி போட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக அண்ணன் வந்து என்னை விட ரொம்ப மூத்தவங்க, 40 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவங்க, மூப்பனார் கலைஞர் இவங்க கையை பிடிச்சி நடந்த ஆட்கள். அந்த சமூகம்லாம் இன்னும் முழுசாக 100% விடுதலை அடையல. அவர் வந்து அந்த சமூக விடுதலைக்காக போராடுறாரு. இந்த சமூக விடுதலைக்காக இப்போ எப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமையை பெற்றுத் தருவதற்கு தமிழர்களுக்கு தான் உரிமை உண்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி, ஈழத்தமிழர்களுடைய வெற்றி பண்ணால் குறைந்தபட்ச தகுதி தமிழராக இருக்கிறன்ற மாதிரி அந்த ஆதி திராவிடர் சமூகத்தில் உள்ள அவலங்கள் அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி தரதா இருந்தால் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரால் தான் 100% யோசிக்க முடியும். இதில் அவர் வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுன்றவரோட பேட்டி பார்த்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் அவர் வந்து உதயநிதி சொல்ல பவன் கல்யாணம் சொல்கிறாங்க. இதெல்லாம் டமால் பிச்சு. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லி இட் இஸ் ஏ ட்ராப் டு அண்ணே திருமாவளவன். பிக் ட்ராப். இதில் எப்படி நான் அவர் மாட்டிக்கக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் வருது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதியா 3 தொகுதியா, ஏற்கனவே 2 ரிசர்வ் தொகுதி, ஒரு பொது தொகுதி கேட்கணுன்ற பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு. அண்ணன் அப்போ இதே மாதிரி சீட்டுக்கு வருது. ஏன்னா இவருக்கெல்லாம் 4 தொகுதி தந்துருக்காங்க, 5 தொகுதி தர்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சவங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேச்சுவார்த்தை பேச வரும்போது அண்ணன் என்ன சொன்னாங்க, இல்லைப்பா எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி கிடையாது, ஒரு வாரத்தில் முற்று கொள்கை தான் கூட்டணி, யார் வரக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. அப்போ அவர் கேட்ட பொது தொகுதின்றது இவருக்காக தான் கேட்டதா சொன்னாங்க. அப்புறம் 2 தொகுதி கேட்க போகும்போது 2ல் ஒரு பொது தொகுதி கேட்குறாரு அண்ணே. ஒரு பொது தொகுதின்றது இவருக்காக தான் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, பணம் என்பது
எந்த இடத்துலையும் பிரயோஜனப்படாது. அதிகாரம் என்பது மட்டும்தான். அதிகாரமும் அதாவது அதிகாரம் அதுவே கல்வி மூலமாக பெறப்பட்ட அதிகாரம்ன்றதுன்னா அவங்களை நிலைநிறுத்தும். அதான் கல்வி மூலமாக பெறப்பட்ட அதிகாரம்ன்றது நான் அரசியல் அதிகாரத்தை சொல்கிறேன். கல்வி மூலமாக பெறப்பட்ட பியூரோக்ராட் அதிகாரம், அரசாங்க அதிகாரம், அரசியல் அதிகாரமும் அரசாங்க அதிகாரம் தான் உங்களை நிலைநிறுத்தும். இதுக்கப்புறம் பணம் அதுவாக கால் முளைச்சி வரும். பணம் வந்து ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. பணம் வச்சுருக்காங்கன்றதுக்காக ஒருத்தருடைய பேச்சை நம்ம ஊக்குட்டி கேட்டோம்னா நம்ம அதுலேருந்து சஃபர் ஆயிடுவோம். இப்போவுமே எப்படின்னா ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. இப்போ 33,000 ஸ்டாஃப் இருக்காங்க. இதில் டாஸ்மாகில் அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். இவங்களுக்கு வேலை ஒதுக்கீடு பண்ணணும். இப்போ யூஸ்வலாக ஏன் சாராய கடை, அதாவது டாஸ்மாக் மூட வேண்டியது கட்டாயம், அதில் மாற்றம்லாம் இல்லை. நேர குறைப்பு, சேல்ஸ் குறைப்பு, இதெல்லாம் செய்யணும். முழுமையாக ஒழிப்பு உடனே சாத்தியம் இல்லை. இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் நகண்டு போய் அது சரியாகிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இது வந்து நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. இதில் வந்து இவர் அதுக்காகவே ஒரு பேட்டி கொடுக்க போகும்போது என்ன பண்ணுறாரு, இதை ஒழிச்சிருக்கலாம்ல. இந்த 2 வருஷத்தில் 10,000 கோடி ரூபா வியாபாரம் கூட்டியிருக்கு. அதில் அந்த நெறியாளர் கேட்குறாங்க, அது விலை தான் கூட்டியிருக்காங்க இல்லையா, விலை எப்படி பார்த்தாலும் 30% மேலே கூட்டியிருக்காங்க. 33,000 கோடி ரூபா ஏற்கனவே வியாபாரம் ஆச்சுன்னா அதில் 30% விலை கூட்டினா 10,000 கோடி ரூபா அது ஆட்டோமேட்டிக்கான்றாங்க. இல்லை அப்படி கிடையாது. அப்படின்னும்போது அது எப்படி நினைங்கன்னா அவரோட பிஸ்னஸ் என்ன, அது ரொம்ப ஆக்சுவலாக கள்ளச்சாராயத்தில் எவ்வளோ பேர் சாகுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஆன்லைன் லாட்ரியில் சாகுறாங்க. ஆன்லைன் லாட்ரி என்பது லாட்ரிங்கிற ஒரு சூதாட்டம் தானே. அதான் சார், அந்த தொழிலினுடைய ஜாம்பவானே நீங்கள் தானே. அவரோட மருமகன் பேசுறது ஆச்சரியமா இருக்குல்ல. மருமகன் இல்லை, அவரே தான் உணர். நீங்கள் மருமகன் ஏன் தனியாக பிரிச்சு மார்ட்டின் வேற இவர் வேறன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. எல்லாமே இவங்கெல்லாம் ஒன்று தான். இவங்க ஒன்று. லாட்ரியினால வந்து எவ்வளோ பெரிய பொருளாதார சீரழிவு. அதில் வந்து ஃபிசிக்கலாக வந்து துட்டு இருக்கே வாங்கி குடிக்கிறேன். அவன் குடும்பத்தில் இருக்க மொத்த லாட்ரி வாங்குறவங்களாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள், கொண்டாட்டி தாலியை கூட அத்துட்டு போய் தண்ணிடுவேன். இதை வந்து இப்போ வேலை பார்த்து உடம்பு வலிக்குதுன்றக்கா குடிப்பேன். ரொம்ப குடிக்கிறது தவறுதேன், அதை மட்டுப்படுத்தலாம். அதாவது 30% அவங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா அவங்க தனியாக நின்றுருக்கலாம்ல. எங்களை எதுக்கு விடுதலை சிறுத்தைகளை எதிர்பார்க்குறாங்கன்னு. இது வந்து இட் இஸ் நாட் எ வாய்ஸ் ஆஃப் அண்ணன் திருமாவளவன். நீ பேசுகிற கொளுத்தி போடுற மற்ற ஆட்கள் எல்லாமே இல்லைன்னு சொல்றாங்க. அவர் சொந்த கருத்து இல்லை, முயற்சிட்ட கருத்து உட்கட்சிகள் நிறைய சொல்றாங்க. ரைட்டு. ஆனால் பேச பொருள் ஆயிடுச்சுல. நான் இப்போ நீங்கள் பெரிய டிபேட் ஆயிடுச்சு சார். பாண்டியர் யார் பாண்டியர், தேவர்களா தேவேந்திரர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டது ஒரு முட்டாப்பைய கேரளாவிலேருந்து வந்து ஒருத்தர் கேட்குறியா. அவனுக்கு இந்த 2 சமூகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கு இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அது பேச பொருள் ஆயிடுச்சா, நிச்சயம் கலவர லெவலுக்கு வந்துருச்சா. அதே மாதிரி இந்த அரசியல் என்பது இப்போ இன்னைக்கு வந்து தலித் சமூகத்திற்குண்டான அரசியல். அதே மாதிரி தலித் சமூகம் நான் சொல்லக்கூடாது, ஆதி திராவிடர்களுக்கு உண்டான அரசியலினுடைய ஒற்றை முகம்ன்றது அண்ணன் தான். அவர் முன்னாடி அவரே ஆக்சுவலாக அண்ணன் தாண்டி ஓபிசிக்கு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கானே. அதைத்தான் சொல்ல வரேன் நான். இப்போ ஓபிசிக்கு இப்போ பேசின வார்த்தைகள் என்றைக்குமே மறையாது. அது ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் அண்ணன் பேசின பேச்சு இன்னைக்கு பொது அரசியலுக்கு வர்றாரு. அண்ணன் பொது அரசியல் பேசுகிறார். 4 எம்எல்ஏ வந்து பொது ஆளுகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அது அண்ணன் அது உளவியல் சிக்கல். அப்படி இருக்க போகும்போது அண்ணன் வந்து அவங்க இடத்துல சரி பண்ண வேண்டிய விஷயமே நிறையா இருக்குது. அந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டியதுக்கே அவருக்கு இன்னொரு 60 வருஷம் தேவை அண்ணனுக்கு. அவர் இன்னும் ஒரு ஆயுட்காலம் பத்தாது. இன்னும் ஆயுட்காலம் இன்னும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் உருவாக்கக்கூடியது, இந்த மாதிரியான உலர்வு வாயில்களை உள்ள வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ எப்படி நினைங்கன்னா அவர் இன்னொரு அவர் பக்கம் இருந்து ஒரு சினிமா நடிகை, நேற்று தான் சினிமா நடிகர் துணை முதல்வர் ஆகும்போது 30 ஆண்டு கால அர்ப்பணிப்பு இருக்குது, தெளிவான சித்தாந்தம் இருக்குது, என் தலைவன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்திலிருந்து அதை இல்லை. எல்லாருக்குமே ஆசை உண்டு சார், எல்லாரும் சிஎம் ஆகலாம். நான் மருது சேனை, நான் ஒரு சமூகத்தின் தலைவர். என்னைய பார்த்து பேசுகிறேன், எங்கேயாவது பார்க்கும்போது நாளைய முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விஜய் இன்னும் கட்சியோ கொள்கையில் அனௌன்ஸ் பண்ணவே நாளைய முதல்வர் தான் சொல்கிறாங்க. 1ஆம் நம்பர் டுபாக்கூர் அன்னை சீமான், அவர் வந்து அவரே முதல்வர் அல்லது அவரே அதிபர் சொல்லிக்கிறார். இதெல்லாம் அவரோட ஆசைகள், அதை நம்ம குறையே சொல்லலை. அதில் எங்கே சொல்கிற, யார் சொல்கிறா அப்படின்றத, பொது வெளியில் சுச்சுவேஷனில் சொல்கிற அப்படின்றதே இதில் முக்கியம். ஒன்று அதை விட ஒரு இந்த இந்த கட்சியை வளர்க்குறதுக்காக அவங்க அந்த குடும்பம் வந்து நிறைய மெனக்கட்டுருக்கோம். ஒரு 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 கஷ்டம்னு வரப்போகும்போது எதிர்கட்சியாலேயோ அல்லது எதிர்த்தரப்பினாலே வர்றதுன்றது குடும்பத்தை தான் பாதிச்சிருக்கோம். அந்த குடும்பத்தினால தான் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும். அவங்க சொல்கிறதையும் ஒருத்தர் கேட்பாங்க. நான் தான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள்னா என் பேச்சை நீங்கள் 2 பேரும் கேட்பீங்க. குடும்பத்தில் இல்லாத ஒருத்தரை பேச்சா மற்ற எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கத்தில் கொடி பிடிப்பாங்க. இவை அனைத்துமே அந்த கட்சியின் சார்ந்தவங்களுக்கு தெரியும். அரசாங்கத்தில் பங்குன்றது வந்து
தனிப்பட்ட முறையில் அண்ணனுக்கு வந்து 12% வந்து ஆதி திராவிட பறையர் சமூகத்தினுடைய ஓட்டு வந்து ஒரு 12% இருக்குது. இந்த 12% பேர் அப்படியே அண்ணனை ஆதரிக்கிறார். இந்த 12% பேர் வந்து ஒரு தொகுதியில் முழுக்க ஓட்டு போட்டாங்கன்னா கூட அண்ணனால் எம்பி ஆக முடியாது. 12% பேர் போட்டாங்கன்னா எம்எல்ஏ ஆக முடியாது. இந்த உயரத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போனது எப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் தான், அந்த கூட்டணி தர்மம் தான். அந்த கூட்டணி தர்மத்தை அண்ணன் திருமாவளவன் முழுக்க காப்பாற்றுறாரு. அது அவருக்கு தெரியுது. அவரோட பேர் சிதம்பரத்தில் வந்து நான் மட்டும் ஓட்டு வைப்பேன். நான் இப்போ ஆக்சுவலாக சார் இதை கேட்டோம்னா புது சர்ஜையாகும். இப்போ நாங்கள் தான் தனி மெஜாரிட்டி கம்யூனிட்டி தமிழ்நாட்டில். நாங்கள் ஒரு துணை முதல்வர் கேட்குறதா, சமூகத்தின் சார்பாக கேட்குறதா இருந்தால் நான் சொல்கிறேன். சரியா அது வன்னியர்கள் கேட்குறதா அவங்க ஒரு துணை முதல்வர். ஆந்திராவில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வேற செட்டப் சார். அவங்க வந்து செட்டப் வேற அவங்க உள்ள சமூக நீதியே வேற. இது இங்கே உள்ள சமூக நீதி வேற. இங்கே உள்ளது எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் எவனுமே எந்த இன்புட் இல்லாமல் அதுவாக முளைக்குது. தண்ணியே இல்லாமல் தண்ணி வரப்போகும்போது அந்த மீன் உயிரோடு வந்துடுது, குஞ்சு பொறிச்சு. அங்கே ஒரு கட்டமைக்க முடியாமல் திணறுது. அப்படிலாம் இருக்க போகும்போது இங்கே உள்ளதை வந்து இந்த கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கு உண்டான ஆட்களை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ அதை வந்து தலைமை வந்து ரொம்ப சரியாக இருக்குது. அதில் மாற்றி அண்ணனோட ட்விட்லேயே 2-3 டைம் மாற்றி போட்டாங்கன்றது ஒரு அவரே அட்மிட் பண்ணுறாருல. இல்லை நானே இப்படி மாற்றி போட்டதுனால உண்டான எஃபெக்ட் இது வந்து இந்த ட்ராப். அதான் பிக் ட்ராப்னு சொல்லி டார்கெட் பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல் இல்லை. அது வந்து தெளிவான ஒரு இது சொல்றாரு. அண்ணன் நீலகிரி தொகுதி வந்து பொது தொகுதி, சாரி நீலகிரி தொகுதி பெரம்பலூர் தொகுதி. நீ ஏன் நீலகிரி போறீங்க? சமூக நீதியா? இது வந்து ஒரு பகைமுறை ஆக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சார். நார்மலாக வந்து 6 தொகுதி 6ல் வந்து 6 தொகுதி வந்து எதுக்கு தனியாக கொடுக்குறாங்க? நீங்கள் நின்றுக்கோங்க. அந்த தொகுதியில் நான் நிற்க முடியுமா? அண்ணனா பெரம்பலூரில் பாட்டிடுவோம். பெரம்பலூரில் நிற்கிறவங்களோட நீலகிரியில் பாட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரதிநிதித்துவம் குறையுதா? பிற்படுத்தப்பட்டவருக்கு உண்டான இடைநிலை ஜாதிக்கு உண்டான பிரதிநிதித்துவம் குறையுதா? இதை செய்யக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் சரியான திட்டமிடல். இதை எதுக்கு நீ வந்து கேட்குறேன்றேன் நான். அதை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சி அதாவது இன்னொரு விமர்சனம் பண்ணாங்கல்ல, நீ 4 வருஷத்துல வந்து சிஎம் எதிராக நீ சொல்ற, நீ வந்த உடனே தொழில்நுட்ப செலவு கேட்க இதெல்லாம் இருக்குதாப்பா. கனியமுதன் அண்ணே இன்குலாப் அவர் ஒரு 4-5 பேரை சொல்கிறாங்க. ஒரு 5 பேர் ஆரம்பித்த கட்சி. இவரோட உழைப்பு. அவர் அண்ணனுக்கு 62 வயசாச்சு. 62 வயசு கல்யாணம் பண்ணிக்கல. இவ்வளோ பெரிய தியாகம். தூங்க முடியுமா என்னன்னே தெரியல. அப்படியெல்லாம் மீறி வர்றதை வந்து இப்படிப்பட்ட இடைநிலையில் வந்து வரக்கூடிய ஆட்கள் அவங்களோட பதவிக்காக அப்படி போட்டு உடைக்கிறாங்க. மொத்தமாக சதஞ்சு போடாமல். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேமுதிக வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருக்காரு, 29 எம்எல்ஏவோட. அடுத்த எலெக்ஷன் வருது. அவருக்கு அவரோட உயரம் தெரியும். ஆனால் 3வது கூட்டணின்ற பேரில் நீதான் சிஎம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அப்படியே திராட்டில் விட்டு அது வந்து 1% ஆயிடுச்சு. 15% இருந்த ஓட்டு இன்னைக்கு 1% நிற்குது. கட்சி காணாமல் போச்சு. அவர் இறந்து போயிட்டாரு. இவை அனைத்துமே இதை வந்து தலைமை கரெக்டாக கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், உயரத்தின் அறியாத விளைவினுடைய அது வந்து தலைமைக்கு தெரியுது. அங்கே தேமுதிக அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைமையே அந்த இடத்துல தடுமாறிடுச்சு. இல்லை நம்ம வந்து 2 பேரில் ஒழுங்காக தடுமாறதுங்களா? இது வந்து தலைமை தடுமாறல, கூட இருக்கவங்க தடுமாறுறாங்க. கூட இருக்கவங்க அவங்களா ஒன்று அண்ணன் அதை தான் அண்ணன் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு திருமாவளவன். இல்லை நான் போட்ட 2-3 விஷயத்துல கூட்டணியில் இந்த விதத்தில் இதெல்லாம் இல்லை. போன டைமே மெச்சூர்டான பேச்சு சார். இது எண்ணிக்கையின் அடிப்படையில் உண்டானது கிடையாதுங்க. நான் 3 சீட்டு 4 சீட்டுன்றது நாங்கள் இருக்கிறத திருப்திப்பட்டுக்குவோம், நிற்போம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்திற்கு நன்மை செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவர்கள் கிடையாது. இவர்கள் அவர்களுடைய நன்மையின் பொருட்டு சேர்ந்தவர்கள். அவர்கள் செய்வதே கள்ளச்சாராயத்தை விட மிக மோசமான ஒரு தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பெரிய விமர்சனம். அவங்கள போயிட்டு நீ இப்போ திருநங்கையில் சாவியை கொடுத்துட்டு வீடெல்லாம் பார்த்துக்கூடான்ற கதை. அவர் வந்து கள்ளச்சாராய தொழிலை கள்ளக்குறிச்சியில் கேரளாவில் அடிச்சுட்டு வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் மது விடுப்பிச்சுங்க. அவ்வளோ வித்தியாசமா இல்லை சார். அதுதான் சார். இல்லை, இங்கே மதுவிலக்கு அரசு நடத்துது, அங்கே லாடிச்சிட்ட கேரளா அரசு நடத்தாது. அவ்வளோதான் வித்தியாசமானது. இல்லை சார், அதாவது கேரளாவில் வந்து லாட்ரி இருக்குது, மது இருக்குது சார். இங்கே வந்து லாட்ரி இல்லாமல் இருக்குது. இங்கே லாட்ரி இல்லாமல் இருக்குது. ஆன்லைன் லாட்ரி ஃபுல்லாக அவங்க தான் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு விட்டுருங்க, மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. சிக்கிம் அங்கே வெளியில் பூட்டான்லாம் கூட நடத்திட்டு இருக்காங்க. மனதை சரி பண்ணி அப்படி எல்லா இடத்துலையும் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இது கூட இன்னொரு கட்சி தான். ஆனாலும் ஒரு இல்லை அண்ணன் வந்து இப்போ அவர்
சோசியல் இன்ஜினியரிங்கு சில விஷயங்களில் சிதைக்காமல் காப்பாற்றுற தலைமை வந்து மெச்சூர்டான தலைமைன்றது அன்னை மெச்சூர்டான தலைமை. அதில் யார் திருமாவளவன் அவருக்கு எந்த கெடுதல் வந்துடக்கூடாதுல்ல. இப்போ நாளைக்கெல்லாம் நாங்கள் அரசியலுக்கு வர போகும்போது எங்களுக்கே கைப்பிடிச்சி நடக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும்னா அவர்லாம் ஒரு உதாரணம். அமைப்பாய் திரள்வன் புக்கை நான் படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து இவன் அதுதான் சார், இவை அனைத்தும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கெட்ட நேரம் சுற்றி வந்து நிற்கிது, கரெக்டான டைமில் முடிவு எடுத்துக்கிற வேண்டியது. அதை வந்து அவங்க கட்சியினுடைய செயல்பாடு. இது தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா அதனோட விளைவு அவங்க தான் நினைக்க போகிறாங்க. நிச்சயமா இதுவும் சமரசமின்றி அப்படியே மக்களையும் பாதிக்கிட்டு விவாத சொல்ல அறக்க நேரம்